A to Z. சதம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பொன்மொழி. உங்களுக்காக புதிய தகவலுடன் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேவை பெறும் உரிமை சட்டம் RTS, ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். இந்த ஆக்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். சேவை பெறுவது நமது உரிமையா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அது நம்மளோட உரிமை தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு காய்கறி கடைக்கோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போறோம். அங்க போன பிறகு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு நம்ம ஒரு பில் போடுறோம். பில் போட்டு அந்த பில்லுக்கான பணத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த பணத்தை நம்ம கொடுத்த பிறகு அந்த பொருட்களை நம்ம எடுத்துட்டு வரது நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது சப்போஸ் நாம அந்த பொருளை வாங்காம அது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா உரிமை இருக்கு. அப்படித்தான் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம். நாம அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டு இருக்கோம். அந்த வரி தான் அரசு ஊழியர்களுக்கான சம்பளமா போயிட்டு இருக்கு. அப்படி நமக்காக சேவை செய்யறதுக்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்க அந்த ஊழியர்கள் தங்களோட பணியை சரிவர செய்யல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்துல இருந்து பிடித்தம் செய்யக்கூடிய உரிமை தான் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம். அதற்கு வழி இருக்கா? இருக்குன்னு சொல்றதுதான் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இந்த சட்டம் இதுவரைக்கும் அமல்படுத்தப்படவே இல்லை. அதாவது கடந்த 74 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆளுகின்ற எந்த ஒரு கட்சியும் ஊழலற்ற ஆட்சி அமைப்போன்ற வாக்குறுதியை கொடுக்க தயாரா இல்ல. அப்படியே அவங்க கொடுத்தாலும் இந்த சட்டத்தை செயல்படுத்த அவங்க தயாராவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இப்ப நாம பார்க்க போற இந்த கேஸ். கடந்த 2015 சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மாநிலம் தழுவிய அளவுல ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்வைத்தோம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அந்த கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருக்க முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவை பெறும் உரிமை சட்டத்தை மாநிலம் முழுக்க அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டே கொடுத்தோம். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு பொதுநல வழக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பா தாக்கல் செய்யறோம். அதுல நம்மளோட பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுல 21 மாநிலம் 3 யூனியன் பிரதேசங்கள்ல செயல்படுத்தப்பட்டிருக்க இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுநல வழக்கா ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றோம். ஆனா இதுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே சிட்டிசன் சார்ட்டர், அதாவது குடிமக்கள் சாசனம்னு ஒரு சாசனத்தை நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சேவை பெறும் உரிமை சட்டத்துக்கான தேவை இங்க இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு சாதகமா இந்த தீர்ப்பு அளிச்சு சட்டமன்ற இயக்கத்தோட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்யறாங்க. தமிழக அரசாங்கம் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒண்ணா, சிட்டிசன் சார்ட்டரும் ஆர்டிஎஸ் ஆக்டும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பா எழுது. ரெண்டும் ஒண்ணா இல்லையான்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல நாம சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் மக்களுக்காக வழங்கக்கூடிய சேவைகள், அந்த ஒவ்வொரு சேவைகளும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டரை வகுத்திருக்காங்க. அந்த சாசனத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவுக்குள்ள அந்த மக்களை சேரணும்ன்றது தான் அதோட கொள்கை முடிவு. அதன்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் நம்ம சர்டிபிகேட்ஸ் நம்ம வாங்குவோம். இந்த சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நீங்க ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, பட்டாவோட உள்ள நேம் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கு. அந்த கால வரையறைக்குள்ள அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிட்டிசன் சார்ட்டர். ஆனா இன்னைக்குள்ள நடைமுறையில அந்த சிட்டிசன் சார்ட்டர் படி சேவைகள் குறித்த காலத்துல வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, $1 மில்லியன் கொஸ்டின். இல்ல அந்த சேவை குறைபாடை ஏற்படுத்திய அந்த அரசு ஊழியர்களுக்கு தண்டனை ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த சிட்டிசன் சார்ட்டர்ல சொல்லப்படவே இல்லை. ஆனா ஆர்டிஎஸ்ல இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கம் சொல்ற இந்த சிட்டிசன் சார்ட்டரும் ஆர்டிஎஸ் ஆக்டும் ஒண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா ஒண்ணு இல்ல. இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு வேறுபாடு. அந்த ஒரு வேறுபாடு தான் ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வழிவகுக்கும். சோ அந்த ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன் சார்ட்டர்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் அவங்களுக்கான சேவை வழங்கப்பட வேணும். அப்படி அந்த சேவை வழங்கப்படல அப்படின்னு சொன்னா, சிட்டிசன் சார்ட்டர்ல அந்த அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனா ஆர்டிஎஸ் ஆக்ட்ல அதற்கான தண்டனைகளை வரையறுத்திருக்காங்க. கவனிப்போம். இப்ப நீங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ஃபைல் பண்றீங்க. ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு கொடுத்திருக்கணும். சோ அதன் பிறகு அதை விசாரணை செய்து அதுக்கான தீர்வு எட்டப்படணும். சப்போஸ் அதுக்கான தீர்வு எட்டப்படலன்னா, குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கா பதிவு செய்யணும். சப்போஸ் நீங்க கம்ப்ளைண்ட்
கொடுத்திருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து பல மாதங்கள் ஆகியும் அந்த வழக்கு தீர்க்கப்படவும் இல்லை, எஃப்ஐஆரும் போடப்படலன்னு சொன்னா இது ஒரு சேவை குறைபாடு. இந்த சேவை குறைபாடுக்கு காரணமா இருந்த அத்தனை அதிகாரம், இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அத்தனை பேரோட சம்பளத்துல இருந்து காலதாமதமான ஒவ்வொரு நாட்களுக்கும் குறிப்பிட்ட தொகையை பிடித்து அந்த தொகை பாதிக்கப்பட்ட அந்த பயனாளிக்கு போய் சேர்ற மாதிரி வழங்குவாங்க. சோ இதுதான் இந்த ஆர்டிஎஸ் ஆக்ட்ல உள்ள மிக முக்கிய அம்சம். இது அங்க மட்டும் இல்ல, அரசாங்கம் வழங்குற எல்லா சேவை துறையும், ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க, சோ அந்த லைசன்ஸ் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தீபாவளி டயத்துல ஒரு பட்டாசு கடை ஒன்று போட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கணும். விண்ணப்பிச்சா 60 நாட்களுக்குள்ள அந்த சான்றிதழ் உங்களுக்கு வழங்கணும். அது தாமதமாச்சுனாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இல்லையா? அப்ப அந்த தாமதத்துக்கு காரணமான அந்த அதிகாரிகள் எல்லாரோட சம்பளத்துல இருந்தும் பிடித்தம் செஞ்சு அந்த நஷ்டத்தை உங்களுக்கு ஈடு செய்வாங்க. இப்படிதான் வந்து இந்த ஆர்டிஎஸ் வந்து செயல்பட்டு. உதாரணத்துக்கு ஒரு சிலர் அரசாங்கத்தோட சேவை நமக்கு கிடைக்கணும், அது காலதாமதமாகாம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக குறுக்கு வழியில லஞ்சம் கொடுத்து அந்த சேவையை உரிய காலகட்டத்துக்குள்ள பெறாங்க. அதே இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தா அந்த குறிப்பிட்ட கால அளவை தாண்டுது அப்படின்னு சொல்லும் போது எத்தனை நாட்கள் தாமதமாகுதோ அத்தனை நாட்கள், ஒவ்வொரு நாட்களுக்கும் குறிப்பிட்ட தொகையை அந்த அரசு அதிகாரிகள் நஷ்டஈடா அந்த பயனாளிக்கு கொடுத்தாகணும். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நாம என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கான சேவை காலதாமதமாகாம கிடைக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஆனா இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் வந்த பிறகு இந்த காலதாமதம் ஏற்பட்டால் நமக்கு அரசு அதிகாரிகள் இருந்து பணத்தை பிடித்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தோட மிக முக்கிய அம்சம். இந்த சட்டத்தை தான் கொண்டு வரவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 2026 தேர்தல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதற்கான தெளிவான ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை. ஆனா ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் தான் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும், இதன் மூலம் ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாருன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு வாக்குறுதி மக்கள் மத்தியிலும் அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் மிக பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் நம்மோட தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க லைன், அதாவது ஊர் முழுக்க பவர் இருக்கும், உங்க வீட்டுல மட்டும் பவர் இல்ல. சோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபைல் பண்ண கிராமப்புறமா இருந்தா 6 மணி நேரத்துக்குள்ள அதை சரி செய்யணும். அப்படி அதுல தாமதம் ஏற்பட்டதுன்னா தாமதமாகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50 ரூபாய் இபி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே நகர்ப்புறமா இருந்தது அப்படின்னு சொன்னா 4 மணி நேரத்துக்கு பிறகு தாமதமாகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50 ரூபாய் கொடுப்பாங்க. இதுவே கார்ப்பரேஷன், அதாவது மாநகரமா இருந்ததுன்னா 2 மணி நேரத்துக்கு பிறகு தாமதமாகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50 ரூபாய் உங்களுக்கு நஷ்டஈடா இபி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். அடுத்தது இன்னொரு உதாரணம் அதே டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இபி கனெக்ஷன், ஒரு நியூ இபி கனெக்ஷன்ஸ் நீங்க வாங்குறீங்க. அப்படி கனெக்ஷன் வாங்குறதுக்கு நீங்க அப்ளை பண்ணி அந்த ஃபீஸை பே பண்ணதுல இருந்து 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வரணும். சப்போஸ் அப்படி வராம தாமதம் ஆச்சு அப்படின்னு சொன்னா 31வது நாள், அதாவது 30 நாள் முடிந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் தாமதமாகுதோ ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் வீதம் உங்களுக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப நீங்க நாளைக்கு ஒரு புது கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு பிளான் இருக்குன்னா நீங்க நாளைக்கு புது கனெக்ஷன் எடுத்துக்க அதுக்காக அப்ளை பண்ணி அதுல இருந்து 30 நாள் காத்துருங்க. 30 நாளுக்கு பிறகு தாமதமாகிற ஒவ்வொரு நாட்களுக்கும் இபி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு 500 ரூபாய் வந்து பே பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளவு கொடுப்பாங்க பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கு அடுத்து ரைஸ் பண்ணணும். சோ நான் இந்த தேதியில அப்ளை பண்ணேன், இதுல இருந்து 30 நாள் கடந்து இத்தனை நாட்கள் தாமதமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது தாமதமான அந்த நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றத நீங்க அந்த புகாரை அவங்களுக்கு தெரிவித்து அதை நீங்க கிளைம் பண்ணணும். அப்படி கிளைம் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கும். இது போல தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்ததுன்னா ஊழலற்ற ஆட்சி நிச்சயம் நடைமுறையில் சாத்தியமாக வாய்ப்புகள் உண்டு. அதற்கு ஆர்டிஎஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படுவது ஒன்றே சிறந்த வழி. இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் இந்தியாவிலேயே முதல் 2010ல மத்திய பிரதேஷ்ல சிவராஜ் சிங் சவுகான் அவர் முதல்வரா இருக்கும் போது கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட மாநிலத்தோட கலாச்சாரம் மற்றும் மக்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தனித்தனியா அந்த சட்டத்துல வந்து சில திருத்தங்களை செய்து அவங்க கொண்டு வரலாம். அப்படி மத்திய பிரதேஷ் கொண்டு வந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கேரண்டி ஆக்ட் 2010. சேவை உரிமை சட்டம் குறித்த போதுமான தகவலை அறிந்து கொண்டோம் என்ற நம்பிக்கை விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.